நேர்களே வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: இலக்கை அடைய தவறிய ஊழியர்களை நாயைப் போல நடக்க வைத்து கொடுமை நடந்த சம்பவம் கேரளாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இலக்கை அடைய தவறிய ஊழியர்களை நாயைப் போல நடக்க வைத்து கொடுமை நடந்துள்ளது. இது குறித்து விசாரணை நடத்த மந்திரி உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் கொச்சி கலூர் பகுதியில் தனியார் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வீடு வீடாக சென்று விநியோகம் செய்து வருகின்றனர். அவர்கள் மாதந்தோறும் குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் என நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் அந்த இலக்கை அடையவில்லை என தெரிகின்றது. இதனால் இலக்கை அடைய தவறியதற்காக ஊழியர்களை நிர்வாகத்தினர் முட்டி போட வைத்து கழுத்தில் சங்கிலி கட்டி நாயைப் போல நடக்க வைத்ததாக தெரிகின்றது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. அதில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஊழியரை ஒருவர் நாய் போல நடத்தி செல்வதும் மற்றொருவர் அவரது காதுகளில் சத்தம் போடுவதும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இலக்கை அடைந்த ஊழியர்களை வைத்து இலக்கை அடையாத ஊழியர்களை இதுபோல நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் கேரளாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பார்த்த பலரும் தனியார் நிறுவனத்தினர் மனிதாபிமானற்ற முறையில் ஊழியர்களை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தொழிலாளர் துறை மந்திரி சிவன்குட்டி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்றும் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கும் நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கலூர் தனியார் நிறுவன உரிமையாளர் தெரிவித்ததாக பலாரிவட்டம் போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பெரும்பாவூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நடந்தது என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனியார் நிறுவனத்தால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படுவதாக ஊழியர்கள் பெரும்பாவூர் போலீசாரிடம் புகார் தெரிவித்து உள்ளனர். இது குறித்து தொழிலாளர் துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் மனிதாபிமானற்ற முறையில் ஊழியர்கள் நடத்தப்பட்டு இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.